சாரீஸ்லாம் கட்ட பிடிக்கல அப்படின்னா சுடிதார் வந்துட்டு வாங்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது எல்லாமே ரேட்டு கம்மியாக வந்துட்டு நம்ம வேலவன் ஸ்டோர்ஸில் வந்துட்டு இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நீட்டாக இருக்குது படம். ஆக்ஷன் மூவி லவர்ஸ்க்கு நல்ல ட்ரீட். அருண் மகேஸ்வரனோட அதே ஜானர் தான். நமக்கு ட்ரெய்லரில் எல்லாமே நமக்கு சொல்லிட்டாங்க என்ன இருக்க போகுதுன்றது சொல்லிட்டாங்க. அருண் மகேஸ்வரனோட அதே பேட்டர்ன் தான். ரைட் ஃப்ரம் ராக்கிலேருந்து அவரை ஃபாலோ பண்ணுற சேம் பேட்டர்ன் தான். நல்லா இருக்குது. அவரோட ஒர்க்கு பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை போரிங்காக இல்லை. இது வெஞ்சன்ஸ் எல்லாம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது என்ன சொல்கிறது, இது வெஞ்சன்ஸ்லாம் கிடையாது. இதோட ஃபாலோ பண்ணுறதே வேறு. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ. லோகேஷ் கனகராஜ் இந்த ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறதுனால அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே சூட் ஆகுது. நீட்டாக இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா ஆடாக தெரியல, நீட்டாக இருக்குது. பிளட் ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட், ஆக்ஷன், வைலன்ஸ், வார்த்தைகள் சூப்பராக பண்ணியிருக்காரு. அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சாங்ஸ் அப்படின்னு பெருசாக தனியாக அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்லேயே இருக்கிறதுனால ஒரு ஃபைட்டுக்கும் அனிருத்தோட ஒர்க் நல்லா இருக்குது. பிஹைண்ட் த கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது. கேமரா எடிட்டிங், மியூசிக், ஒர்க் பண்ண செட் எல்லாமே சூப்பராக ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. தமிழ் சூப்பராக இருக்குது ப்ரோ. அவங்க தான் வாமிகா ஒரு செகண்ட் ஹாஃப்லேருந்து அவங்க தான் படத்தை கொண்டு போகிறாங்க. எனக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வன்முறை ஆமாம் ப்ரோ. 18 அவங்க ஏ சர்டிஃபிகேட் தானே படமே. வன்முறை தான் படமே, பிளட்டு தான் படமே. அதுதான் படம். அதிகமாக இருக்கான்னு கேட்டால் அந்த படமே அதை பேஸ் பண்ணின படம் தான். ஸோ கண்டிப்பாக இருக்குது. அது இருக்குது. ஃபேமிலியாக வரவங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு வரலாம். இருக்குது, கொஞ்சம் இருக்குது. ரொம்பலாம் இல்லை, நல்லா இருக்குது. தேங்க்யூ. டிசி தான் கேட்குறீங்க? ஐயோ நல்லாவே இல்லை. எனக்கு பிடிக்கல சார். எனக்கு பிடிக்கல. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. எனக்கு இந்த படம் நான் லோகேஷ் கனகராஜ் ஹீரோ நல்லா நடிச்சிருப்பாரு. அவரை பொறுத்து நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் என்ன சொல்ல வந்தாங்க சார்? கதை என்ன இனிமே இல்லையே. அதாவது வன்முறை காட்டலாம், ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், ரைட்டு, ஓகே. அதுக்கு முன்னாடி ஏதாவது ரீசன் இருக்கணும்ல. ரீசனே நம்ம போனால் என்ன அர்த்தம்? கேப்டன் மில்லர் டேரக்டர்லாம் அப்படி தான் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் தான் கேப்டன் மில்லருக்கு தான் நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க, தேசிய இது இல்லை. அதுக்கே எது கொடுத்தாங்க தெரியல. அதுக்கு ரீசன் ஒன்று கொடுத்தாங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்கள் வந்து கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். அதுக்கு உண்டான ரீசன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதில் ஒரு வன்முறை வச்சுக்கிது, அது நியாயம். இதில் வந்து வேஸ்ட் ஒன்றுமே இல்லை. அது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த வன்முறை வச்சா கூட இதில் என்ன சொல்ல வந்தாங்க அதுவும் புரியணும்ல. விக்ரம் வந்ததுன்னா, லியோ வந்ததுன்னா, அப்புறம் வேற ரஜினி படம் எடுத்தார், ஜெயிலரா கூலி எடுத்தார், ரைட்டு. அதில் ஏதோ ரீசன் இருந்தது. இதில் என்ன ரீசன் இருந்தது? ரீசன் ஒன்றுமே இல்லை. இல்லை சார், பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சூப்பராக நல்லா இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக போட்ட மியூசிக்லாம் இல்லை, எல்லாம் சுட்டு போட்டது. ஓகேங்களா? அனிருத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேதான், தெரிஞ்சு பண்ணுறான், தெரியாம மாட்டான்னு தெரியல. அவர் எல்லாம் இங்கிலீஷ் படத்துலேருந்து சொல்கிறாரு. இதோ அந்த இன்ட்ரோ பிளாக் சீன் நல்லா இருக்குது. இந்த சரிக்க வரும் பாருங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக், அது வரைக்கும் நல்லா இருக்குது சார். மற்றபடி எல்லா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சுட்டு போட்டது. அனிருத் வந்து ஒரு 5 படம் நம்ம பார்த்தோன்னா அந்த 5 டிசிட்டு யாரும் படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. படத்தில் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு அனிருத்தோட பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவர் தான் படத்தை காப்பாற்றிருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் நல்லா செம்மையாக நடிச்சிருந்தாரு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சு. ஆமாம், பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கணும். அனிருத்துக்கு ஏதாச்சும் அவார்டு கொடுக்கலாம், அவ்வளோதான். தேங்க்ஸ். நல்லா தான் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பண்ணியிருக்காரு. ஆமாம், என்ன டிஃப்ரெண்டாக இருக்கு? டிஃப்ரெண்ட் வைஸில் ஒன்றும் இல்லை. லைக் அவர் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால ஒரு டீசெண்டான ஆக்டிங் தான் கொடுத்துருக்காங்க. போக போக ஃபிலிம்ஸ் பண்ண இம்ப்ரூவைஸ் ஆகலாம். அருண் மகேஸ்வரனோட எப்பயும் போல அந்த வைலன்ஸ் தான் ப்ரோ. அவரோட சிக்னேச்சர் வைலன்ஸ் எல்லாமே இல்லை இருக்கும். அவர் அதர் ஸ்டோரிஸ் ரிவெஞ்ச் தானே இருக்குது. ரிவெஞ்ச் ஸ்டோரிஸ் ரிவெஞ்ச் வைஸில் கிடையாது. இது ஒரு ரேஜ் தான். எங்கேருந்து சின்னதாக ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகிறதுக்குள்ள வர வைலன்ஸ் மட்டும் தான் அது கிரியேட்டாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் வைலன்ஸ் மூவி தான் அது. அனிருத்தோட பிஜிஎம் வந்து கேட்க பயங்கர ப்ரோ, சொல்லவே வேணாம் ப்ரோ. அனிருத் ப்ரோ, அது படமே அனிருத் தான் ப்ரோ. அவங்க 2 மணி நேரமே ஃபுல்லாக அனிருத்தோட பிஜிஎம்ல தான் ஓடுது படம். நின்று பேசியிருக்கு. ரெண்டுமே செட்டிலாக தான் ப்ரோ இருக்குது. ஃபஸ்ட் படம்னால அவருக்கு ஆக்டிங்கும் அவ்வளோ ஓகே தான். அண்ட் ஆல்சோ நல்லா தான் இருக்குது. ஒரு செட்டிலான படம். ஒரு மாதிரி டீசெண்டாக ஒர்க் ஆயிடுச்சு.